வெல்கம் டு TipsLavanya யூடியூப் சேனல். இன்னைக்கு நம்ம சிம்பிளாக டேஸ்ட்டாக மட்டன் குழம்பு ப்ரெஷர் குக்கரில் எப்படி பண்ணுறதுன்னு தான் பார்க்க போகிறோம். இந்த மட்டன் குழம்புல நம்ம எதுவுமே அரைச்சி ஊற்றாம தான் பண்ண போகிறோம். இது வந்து பேச்சுலர்ஸ் புதுசாக சமையல் கற்றுக்குறவங்களுக்கு ரொம்பவே சிம்பிளாக இருக்கணுன்றதுக்காக எதுவுமே அரைச்சி ஊற்றாமல் சிம்பிளாக டேஸ்ட்டாக எப்படி பண்ணுறதுன்னு தான் பார்க்க போகிறோம். மட்டன் குழம்பு எப்படி பண்ணுறதுன்னு பார்க்குறதுக்கு முன்னாடி இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்டு இருந்தீங்கன்னா உடனே சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. கூடவே பெல் ஐக்கனையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நாங்கள் போடுற வீடியோஸ் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வந்து சேரும். வாங்க வீடியோக்குள்ள போலாம். அரை கிலோ மட்டனை 2-3 தடவை கழுவிட்டு கடைசியாக மஞ்சத்தூள் போட்டு கழுவி வச்சுருக்கேன். நீங்கள் மஞ்சத்தூள் போட்டு கழுவும் போது மட்டன் கவிச்சி ஸ்மெல்லாம் இல்லாமல் இருக்கும். மட்டன் குழம்பு செய்கிறதுக்கு ஒரு குக்கரில் 4 ஸ்பூன் நல்லெண்ணெய் ஊற்றிடலாம். எண்ணெயை நல்லா காய வச்சிடலாம். எண்ணெய் நல்லா காஞ்சதுக்கப்புறமா 2 ஏலக்காய், 2 பட்டை, 2 கிராம்பு, அரை ஸ்பூன் சோம்பு போட்டு சோம்பை பொரிய விட்டுருங்க. சோம்பு பொரிஞ்சதுக்கப்புறமா கொஞ்சோண்டு கருவேப்பிலையை போட்டு தாளிச்சிருங்க. இருபது சின்ன வெங்காயத்தை பொடிசாக கட் பண்ணி வச்சுருக்கேன். அதை போட்டு வதக்கி விட்டுக்கோங்க. பொன்னிறமாக வர வரைக்கும் நல்லா வதக்கிடுங்க. வெங்காயம் பொன்னிறமாக வதங்கினதுக்கப்புறமா இதில் 2 ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட் போட்டு இஞ்சி பூண்டு பேஸ்ட் பச்சை வாசனை போகிற அளவுக்கு நல்லா வதக்கி விட்டுருங்க. ரெண்டு தக்காளியை பொடிசாக கட் பண்ணி வச்சுருக்கேன். அதை போட்டு தேவையான அளவு உப்பு போட்டு வதக்கி விட்டுறலாம். தயிர் 3 ஸ்பூன் ஊற்றிக்கோங்க. 1/4 ஸ்பூன் மஞ்சத்தூள் போட்டுக்கோங்க. 1 ஸ்பூன் காஷ்மீரி மிளகாய்த்தூள் போட்டுக்கோங்க. வீட்டில் அரைச்சிருக்க மசாலா பவுடர் 2 ஸ்பூன் போடுறேன். மசாலா எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. அரை கிலோ மட்டனை போட்டு மசாலாவோட நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. நல்லா மிக்ஸ் பண்ணதுக்கப்புறமா மூடியை போட்டு விசில் போடாமல் ஒரு 5 நிமிஷம் அப்படியே வேக விட்டிங்கன்னா மட்டன் தண்ணி விட ஆரம்பிக்கும். அஞ்சு நிமிஷம் ஆயிடுச்சு. குக்கர் மூடியை ஓப்பன் பண்ணி பார்த்துடலாம். பாருங்கள், மட்டன்லாம் தண்ணி விட ஆரம்பிச்சிருக்கு. இதை ஒரு கிளறி விட்டு குழம்புக்கு தேவையான அளவு தண்ணி ஊற்றி குக்கர் மூடியை போட்டு 5-6 விசில் வர வரைக்கும் வேக விட்டுருங்க. குக்கர் விசில் போனோடனே மெதுவாக ஓப்பன் பண்ணிக்கோங்க. பாருங்கள், கறியெலாம் நல்லா வெந்து குழம்பு சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. சுவையான மட்டன் குழம்பு ரெடி ஆயிடுச்சு. நீங்களும் இதே மாதிரி உங்கள் வீட்டில் மட்டன் குழம்பு செஞ்சு உங்கள் வீட்டில் உள்ளவங்கள அசத்துங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கூடவே பெல் ஐக்கனையும் கிளிக் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். உங்களையும் உங்களை சுற்றி உள்ளவங்களையும் நல்லபடியாக பார்த்துக்கோங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. மறக்காம பெல் ஐக்கனை கிளிக் பண்ணுங்க.